அனைவருக்கும் வணக்கம். பிரம்மஸ்ரீ பத்ரிஜி அவர்களுக்கும் வணக்கம். குளோபல் புத்தா ஸ்ட்ரீம் சார்ந்த அனைவரையும் நான் வரவேற்கிறேன். இன்று நான் பேசுறது என்னோட தியான அனுபவங்களை பத்தி தான் நான் பேச போறேன். தியான அனுபவங்கள்னால எனக்கு இந்த உடல் நலமும் மேம்பாடு அடைஞ்சிச்சு. மனநலம், குணநலம் இதெல்லாம் மேம்பாடு அடைஞ்சிச்சு. இதை பத்தி தான் உங்ககிட்ட இன்னைக்கு பகிர்ந்து கொள்ள போறேன். சின்ன வயசா இருக்கிறப்ப எனக்கு நான் அமைதியா இருப்பேன். ரொம்ப இன்னசென்ட்டா இருப்பேன். செல்ஃப் கான்ஃபிடன்ஸே எனக்கு இருக்காது. ஆனா யாராச்சும் ஏதாச்சும் கோவப்படுற மாரி சொன்னாங்க அப்டின்னா, எனக்கு ரொம்ப கோவம் வரும். என்னையே மறந்துருவேன். அதாவது கான்ஷியஸே இழந்துட்டு, அவைங்கள ஏதாச்சும் சொல்லிருவேன். அது சின்ன வயசுலேருந்து அது அது பழக்கமா இருந்துருச்சு. இப்போ காலேஜ் போறப்ப என் ஃப்ரெண்டு சொன்னாங்க. நான் என் ஃப்ரெண்ட கோவப்பட்டு ஏதாச்சும் சொல்லிட்டேன். அவைங்க சொன்னாங்க, "இப்படிலாம் கோவப்படாத. பின்னாடி போனா நீ ரொம்ப கஷ்டப்படுவ" அப்படின்னு சொன்னாப்புல. நான் அதையும் கண்டுக்காமயே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆனோனயும் இப்ப மாமியார் ஏதாச்சும் சொன்னாங்கன்னா, நானும் அதே மாரி கோவப்பட ஆரம்பிச்சேன். அது எனக்கு ரொம்ப பிரச்சனையாவே இருந்துச்சு. அப்போ எனக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷத்துக்குள்ளயே என் கொழுந்தனாருக்கு கல்யாணம் ஆச்சு. எங்க மாமியார் ஏதாச்சும் சொன்னாங்கன்னா, எங்க கொழுந்தனார் ஒய்ஃப் அமைதியா தான் இருப்பாங்க. என்னால அந்த அமைதியே இருக்க முடியல. ஏதாச்சும் சொன்னோனே கோவப்பட்டுருவேன். ஏதாச்சும் சொல்லிருவேன். எதிர்த்து பேசிருவேன். எனக்கு அந்த பொண்ணு அமைதியா இருக்கு. என்னால மட்டும் ஏன் இந்த அமைதியா இருக்க முடியலன்னு எனக்குள்ளேயே ஒரு தேடுதல் இருக்கு. அப்ப நான் YouTubeல போய் சர்ச் பண்ணேன். கோவத்த எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு சர்ச் பண்ணேன். கோவத்த கண்ட்ரோல் பண்றத சர்ச் பண்ணேன். ஆனா எனக்கு வேற வழி கிடைச்சுச்சு. தியானத்த பத்தி நெறைய அனுபவங்கள் கிடைச்சுச்சு. YouTubeல பாக்க பாக்க அது ஒரு நெறைய கிடைச்சு. நெறைய தியானங்கள் பார்த்தேன். வேதாத்ரி மகரிஷி ஸ்பீச்சு, வள்ளலார் ஸ்பீச் அது மாரி நெறைய ஸ்பீச் கேட்டேன். இப்ப பிஎம்சி சேனலையும் பார்த்தேன். அப்போ தியானத்த எளிமையான முறையில எனக்கு சொல்லிக் குடுத்தாங்க. பிஎம்சி சேனல்ல கண்ண மூடி மூச்ச கவனிச்சா மட்டும் போதும் அப்டின்னாங்க. எனக்கு மத்ததெல்லாம் ஒரு குரு இருக்கணும்னு தோணுச்சு. இது வீட்லயே இருந்து நாமளே செய்ய முடியும். இப்ப நாமளே ஃபாலோ பண்ணி செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு, நான் மூச்ச கவனிக்க ஆரம்பிச்சேன். இந்த 6 வருஷமா நான் மூச்ச கவனிச்சு அந்த பிராக்டிஸ் பண்ணிட்டே தான் இருக்கேன். இதுல என்னன்னா, எனக்கு முதல் குழந்தை பொறந்தப்ப எனக்கு வீசிங் வந்துச்சு. ரொம்ப சிவியரா வீசிங். அதாவது ஹாஸ்பிட்டல் போய் நரம்புல ஊசி போட்டா தான் எனக்கு சரியாகுற கண்டிஷன் இருந்துச்சு. அது நான் தியானம் கோவத்த கண்ட்ரோல் பண்றதுக்காக செய்ய ஆரம்பிச்சேன். செய்ய ஆரம்பிக்க எனக்குள்ள இருக்கிற வீசிங்கே குணமானது என்னால உணர முடிஞ்சுச்சு. வீசிங்க்கு கண்ட்ரோல் ஆயிருச்சு. நான் நார்மலா ஆரோக்கியமா ஆனது எனக்கு தெரிஞ்சுச்சு. ஐயோ! வீசிங்கே குணமாயிருச்சே! இது தியானம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரிஞ்சுச்சு. அடுத்தது இந்த ஜனவரி 1 2024 இந்த வருஷம் ஸ்டார்ட்டிங்ல நியூ இயர் அன்னைக்கு ஒரு மூவி போட்டாங்க. ஹாரர் மூவி. அத பா அந்த அந்த படத்த நார்மலான படம் தான். அத பார்த்து என்னோட ஆழ் மனசு ரொம்ப பயந்துருச்சு. இதுக்கு முன்னாடி நான் எத்தனையோ ஹாரர் மூவி பார்த்துருக்கேன். நான் எப்பயுமே தைரியமா தான் இருப்பேன். ஆனா இந்த 2014 ஜனவரி 1 சாதாரண சிம்பிளான மூவி தான். அத பார்த்து என் ஆழ் மனசு ரொம்ப பயந்துருச்சு. அது நானு அதாவது என்ன சொல்றதுன்னா, அது பகல்லேயும் சரி, நைட்லயும் சரி, ஆழ் மனசு அப்படியே பயந்துட்டே இருக்கு. அப்ப சைக்காலஜி நான் ரொம்ப அஃபெக்ட் ஆயிட்டேன். அது என்ன செய்யறதுன்னே எனக்கு தெரியல. நைட்ல ஒரு 10 நாளா நான் தூங்கவே இல்ல. அப்ப நார்மல் பக்கத்துல இருக்கிற எம்பிபிஎஸ் போய் பார்த்தேன். எனக்கு சும்மா டேப்லெட் தந்தாங்க. எனக்கு இதெல்லாம் சரி வராதுன்னு சொல்லிட்டு, ஒரு லேடி சைக்காலஜி போய் பார்த்தேன். அவிங்க இயற்கைய பாருங்க அப்டின்னாங்க. நானும் இயற்கை பக்கத்துல ஸ்ட்ரீட்ல நடந்து பூக்கள், மரங்கள் எல்லாத்தையும் பார்த்தேன். எனக்கு சரியாகவே இல்ல. திரும்ப ஒரு ஜென்ட்ஸ் சைக்காலஜி டாக்டர் நான் பார்த்தேன். அந்த டாக்டர் சும்மா தூக்க மாத்திரை தராங்க. எனக்கு தூக்கம் தான் வருது. அந்த அந்த பயம் உணர்வு, அந்த மனசுல இருக்கிற அந்த டிப்ரஷன் எதுவுமே குறைஞ்சதே எனக்கு தெரியவே இல்ல. அப்போ என்னோட ஹஸ்பண்ட் காலேஜ்ல ஒர்க் பண்ற கோமதி மேடம் பிஎம்சில பேசுவாங்க. அவிங்க ஸ்பீச்ச நான் கேட்டுருக்கேன். அப்போ அவிங்க நம்பர தேடி அவிங்ககிட்ட நான் கேட்டேன். இது மாரி எனக்கு ஒரு பயம், படபடப்பு இருக்குங்க. என்னால தூங்கவே முடியல. ரொம்ப டிப்ரஷன்ல இருக்கேன் அப்படின்னு சொன்னோனயும், குளோபல் புத்தாஸ்ன்னு ஒரு டீம் ஆரம்பிச்சிருக்கோங்க. ஜூம் மீட்டிங்ல தான் அது கண்டக்ட் பண்றோம். நீங்க ஆன்லைன்ல அத அட்டெண்ட் பண்ணுங்க. அதுக்கெல்லாம் உங்களுக்கு சரியாயிரும்னு சொன்னாங்க. நானும் அந்த மெடிடேஷன் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணேன். அப்போ
அந்த அன்னைக்கு நான் அட்டன் பண்ண அன்னைக்கு, இந்த குரூப்ல இருக்க எல்லா மாஸ்டரும் அவிங்க பயம் தீர்ற ஒரு கருத்தையும் சொன்னாங்க. எனக்கு வந்து ஒரு ஆறுதல் கிடைச்சுச்சு. அப்புறம் அத அது என்ன சொன்னாங்க அப்டின்னா, கோமதி மேடம், "தியானத்துக்கு போங்க. தியானத்துக்குள்ள போயி, இந்த பய உணர்வு எதுக்காக வந்துச்சு அப்படின்னு கேளுங்க. உங்களுக்குள்ளேயே போய் கேளுங்க" அப்டின்னாங்க. நானும் தியானத்துல போயி எனக்குள்ளேயே கேட்கிறப்ப எனக்கு ஒரு விடை கிடைச்சுச்சு. நான் ரொம்ப கோவப்பட்டு நெறையா பேத்தோட மனச ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன். அதனோட கர்ம விளைவுன்னு தான் என் மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டதுன்னு என்னால உணர முடிஞ்சுச்சு. அப்ப நான் யார் யார் மனச கஷ்டப்படுத்தனோ, அவைங்கள நினைவில கொண்டு வந்து ஆத்மார்த்தமா அவைங்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். எனக்கு பயம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா குறையறது என்னாலயே உணர முடிஞ்சுச்சு. திரும்பவும் அந்த விழிப்புணர்வுங்கிற பிராக்டிஸ் பண்ணேன். இது ஆக்டிவிட்டின்னு ஒரு குரூப் இருக்கு. அதுல கான்ஷியஸ் பிராக்டிஸ் பண்ண அந்த பய உணர்வு என்கிட்ட சுத்தமா போயிருச்சு. இப்ப நார்மல் ஸ்டேஜ்க்கு என்னால வர முடிஞ்சுச்சு. அப்போ அந்த கோவத்த எப்படி கண்ட்ரோல் பண்றதுங்கிற அந்த பிராக்டிஸ் வந்து என்ன பண்றேன் அப்டின்னா, கோவம் வந்துச்சுன்னா ரியாக்ட் பண்ணாதீங்க. ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. உணர்வுகளையும் அடக்கக்கூடாது. ரியாக்ட் பண்ணக்கூடாது. ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கன்னு இந்த குரூப் ஆக்டிவிட்டி சொல்லிக் குடுத்தாங்க. அத ஃபாலோ பண்ண எனக்கு இருக்கிற கோவம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சுச்சு. அது இல்லாம, ஆ இப்ப நாங்க நேட்டிவ் பிளேஸ் போவோம். இப்ப எங்க வீட்ல இருக்கீங்க, என் கொழுந்தனார் வீட்ல இருக்கீங்க, எங்க மாமனார், மாமியார் ஒரு 10, 15 பேர் இருக்கோம். போன பொங்கலுக்கு போனோம். போன பொங்கலுக்கு போனப்ப நான் கம்பேர் பண்ணேன். எல்லாரும் வேலை செய்யணும். நம்ம மட்டும் ஏன் வேலை செய்யணும்னு அது கம்பேர் பண்ணி ஒரு மாரி எங்க மாமியார்ட்ட கேட்டேன். ஆனா, இப்ப நான் இந்த குரூப்ல வந்து இந்த நோ கம்பேரிசன் எதுவுமே பண்ணக்கூடாது. நம்ப வேலைய நம்ப கரெக்ட்டா பண்ணணும். இதெல்லாம் கத்துக்கிட்டோனயும், இந்த தீபாவளிக்கு போயி எல்லாத்துக்கும் என்னால முடிஞ்சது. நான் தான் எல்லாத்துக்கும் 10, 15 பேர் இருப்பாங்க. நான் தான் சமைச்சு எல்லா வேலையும் என்னால செய்ய முடிஞ்சுச்சு. நான் கம்பேரிசனே பார்த்துக்கல. எங்க மாமியார் என்ன வேலை செய்வாங்க செய்யட்டும். என் கொழுந்தனார் ஒய்ஃப் என்ன வேலை செய்றாங்களோ செய்யட்டும். நாம வந்து அவிங்க செய்யணும், இவிங்க செய்யணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே கூடாது. நம்ம கடமைய நம்ம செய்யலாம். 15 பேத்துக்கு சமைச்சா என்ன? நம்மனால முடியுது, நம்ம செய்யறோம். அப்படின்னு ஒரு பக்குவம் என்னால ஏற்பட்டுச்சு. குடும்பத்துல கொஞ்சம் அமைதி போன பொங்கலுக்கு வரப்ப கொஞ்சம் மனக்கசப்பு இருந்துச்சு. இப்ப வந்து எல்லாரும் சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா நான் கம்பேர் பண்ணிட்டேன். அ அவிங்க வேலை செய்யறதும், செய்யாததும் அவிங்களோட விருப்பம். நான் கம்பேர் பண்ணது என்னோட தப்பு அப்படின்னு உணர்ந்து நான் பொறுமையா இருந்தேன். அது இல்லாம இந்த தியானத்துக்கு பின்னால அந்த ஒரு மெச்சூரிட்டி, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எல்லாமே வந்துச்சு. எனக்குள்ள ஒரு டேலண்ட் எனக்குள்ள ஊறிக்கிடந்த டேலண்ட் எல்லாம் வெளிய வந்துச்சு. என்ன அப்டின்னா, நான் வந்து டெய்லரிங் கத்துக்கிட்டேன். ஏதாச்சும் கத்துக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இந்த தியானம் செய்ய அந்த எனர்ஜி இன்கிரீஸ் ஆக ஏதாச்சும் கத்துக்கணும் அப்டிங்கிற டெய்லரிங் கத்துக்கிட்டேன். அப்புறம் டிசைனர் ப்ளவுஸ் நானே தேச்சு போட்டுட்டேன். அப்போ YouTubeல பார்த்து ஸ்வீட்டு, லட்டு, ஜிலேபி, மைசூர் பாக்கு, மிக்சர், முறுக்கு எல்லாமே கத்துட்டு நான் வெளியில இருந்து ஸ்நாக்ஸே வாங்குறதில்ல. இந்த தீபாவளிக்கு கூட முறுக்கு, லட்டு, மைசூர் பாக்கு எல்லாமே செஞ்சு எங்க நேட்டிவ் பிளேஸ் எடுத்துட்டு போனேன். இதனால எல்லா திறமைகளும் நமக்குள்ள வந்துச்சு. ஜுவல்லரி மேக்கிங்கும் கத்துட்டு என்னால செய்ய முடிஞ்சுச்சு. அப்ப எனக்குள்ள இருக்கிற டேலண்ட் வந்து என்னால வெளிய வர முடிஞ்சுச்சு. அடுத்தது இந்த குரூப்ல புக் ரீடிங் பண்ண சொல்றாங்க. நானும் புக் ரீடிங் பண்ணேன். ஃபர்ஸ்ட்டு இந்த குரூப்ல வந்தோனயும் நான் படிச்ச புத்தகம் வந்து ஒரு யோகியின் சுயசரிதை. இந்த குரூப்ல ஆத்மா, மறுபிறவி, கர்மான்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சுச்சு. ஆனா என்னால உணர முடியல. என்னோட என்னோட மைண்ட் அத ஏத்துக்கக்கூடிய தன்மையில இல்ல. ஆனா அந்த யோகியின் சுயசரிதை நான் படிக்க ஆத்மா என்னன்னு என்னாலயே அக்செப்ட் பண்ண முடிஞ்சுச்சு. மறுபிறவினா என்னன்னு எனக்குள்ளேயே ஒரு புரிதல் ஏற்பட்டுச்சு. ஆ அ நான் வந்து 8வது படிக்கிறப்ப எனக்கு ஒரு கேள்வி இருந்துச்சுங்க. எங்க அம்மாவோட அப்பா, எங்க தாத்தா வந்து ஒரு குக்கா இருந்தாரு. அவரு வந்து ஒரு 100 பேத்துக்கு சமைப்பாரு கேன்டீன்ல. அ ச கொதிக்கிற குழம்பு இறக்கி வைக்கிறப்ப, இந்த குழம்பு தெறிச்சு அந்த நெஞ்செல்லாம் வெந்து அந்த தோல் உறிஞ்சு வெள்ளையாயிருச்சு. அவர் ரொம்ப இன்னசென்ட், அப்பாவி. அவருக்கு எப்படி அந்த தோல் உறிஞ்சுச்சு? எதனால உறிஞ்சுச்சுன்னு கேள்வி வந்து எனக்கு 8வது படிக்கையில இருந்துச்சு. இந்த யோகியின் சுயசரிதை நான் படிக்கிறப்ப, அதுக்குள்ள பதில் எனக்கு கிடைச்சுச்சு. அவர் ரொம்ப அப்பாவி தான், இன்னசென்ட் தான். அவர் வந்து
சிக்கன் இருக்கு இல்லைங்க, சிக்கன் வந்து அவரே சுத்தம் பண்ணுவாரு. அந்த கோழி தோல உரிச்சு சுத்தம் பண்ணி, அந்த வாரம் வாரம் சிக்கன் செய்வாரு. அந்த தோல் உரிச்சனால தான் அவரோட ஸ்கின் வந்து தோல் உறிஞ்சிச்சுங்கிற விட வந்து, இந்த யோகியின் சுயசரிதை படிக்கிறப்ப எனக்கு ஆன்ஸர் வந்து அப்ப கிடைச்சுச்சு. அப்ப அவர் செஞ்ச கர்மா தான் அவர் தோல் உரிய காரணமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, நான் 8வது படிச்சப்ப கேட்ட கேள்விக்கு பதில் வந்து, எனக்கு இப்ப ரீசென்ட்டா இந்த 1 மாசத்துக்கு முன்னாடி தான் எனக்கு கிடைச்சுச்சு. அப்போ யோகியின் சுயசரிதை படிக்கிறப்ப, எனக்கு மறுபிறவி அந்த புரிதல் ஏற்படுது. லாகிரி மகாஸ் ஐயர் வந்து தன்னோட குருகிட்ட போயி, அவரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்ப, இமயமலைக்கு போயி, அந்த மறுபிறவியோட அந்த அந்த அவரு ஆக்னியில டச் ப அப்புறம் பாபாஜி வந்து அந்த ஆக்னி டச் பண்றப்ப, அவரோட மறுபிறவி எல்லாமே அவரு படம் போட்டு காமிச்ச மாரி எனக்கு தெரிஞ்சுச்சுன்னு சொல்ற அந்த சென்டென்ஸ் படிக்கிறப்ப, எனக்கு அந்த மறுபிறவி கான்செப்ட் இது உண்மதான். எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு நம்பிக்கையே இல்லாம தான் இருந்துச்சு. நான் இந்த இந்த குரூப்ல இருக்கேன். 6 வருஷமா தியானம் பண்றேன். எனக்கு மறுபிறவிங்கிறது அது உண்மையா, பொய்யாங்கிற ஒரு டவுட்டாவே இருந்துச்சு. நான் யோகியின் சுயசரிதை படிக்கிறப்ப, அது எனக்கு அது உண்மை அப்படிங்கிற ஒரு என்னால உணர முடிஞ்சுச்சு. அடுத்தது வந்து ஆ இந்த தியானத்துக்கு முன்னாடி வந்து நான் ரொம்ப லேசியா தான் இருந்தேன். இன்னசென்ட்டா இருந்தேன். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப லோவா தான் இருந்துச்சு. கோவம் அதிகமா வர்ற மாரி தான் இருந்துச்சு. தியானத்துக்கு பின்னாடி அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கு இல்லைங்க, அது வந்து ரொம்ப பூஸ்ட் ஆன மாரி ஒரு இருக்கு. அப்போ காலையில எந்திரிச்சோனையும், அந்த எனர்ஜி எங்கிருந்து வருதுன்னு தெரியல. காலையில எந்திரிச்சோனே அப்படி வேலையெல்லாம் கட கட கடன்னு எல்லா வேலையும் முடிச்சு என் பையன் கூட சொல்லுவான். "எப்படிம்மா உனக்கு டயர்டே ஆகாதா? ஏன் எல்லா வேலையும் நீ செய்ற?" அப்படின்னு. ஆனா எனக்கு எங்க ஹஸ்பண்ட் வந்து எந்த வேலை ஹெல்ப்புக்கும் கூப்பிடுறதே இல்ல. எல்லாமே நானே செய்றேன். "அப்பா ஹெல்ப் கூப்பிடுமா, நீயே செய்யற" அப்படின்னோனே, "எனக்கு எனர்ஜி இருக்குடா, நானே செய்றேன்" அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அது எனர்ஜி எனக்கு ரொம்ப கிடைச்சுச்சு. எனக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் கிடைச்சுச்சு. அந்த இன்னசென்ட்ங்கிறது போயிட்டு கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்துச்சுன்னு என்னால உணர முடிஞ்சுச்சு. ம். அது இல்லாம மத்தவங்கள பார்க்குற கண்ணோட்டம் இருக்குல்ல. ஃபர்ஸ்ட்டெல்லாம் எங்க மாமியார பார்த்தா, அவைங்க சொன்ன குறைகள் எல்லாம் தோணி, அவைங்கள பார்த்தாவே ஒரு மாரி புடிக்காத மாரி தோணும். இப்ப வந்து கண்ணோட்டம் மாறி, அவைங்க நம்மகிட்ட அன்பா தான் இருக்காங்க, அப்படின்னு என்னால உணர முடியுது. இந்த கண்ணோட்டம் பார்க்குற கண்ணோட்டம், நல்ல விதமா அவைங்கள பார்க்கறதுல இப்ப நான் நடந்துக்கிறேன். அடுத்தது என்ன சொல்லணும்னா, நம்மளுக்கு ஒரு மன நிம்மதி, ஆத்ம திருப்தி இது எல்லாமே எனக்கு கிடைக்குது. அது அது இல்லாம நான் வந்து நான் காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ இப்ப என்னோட 1 பேபியே எங்க மாமியார் பார்த்துக்கிட்டாங்க ஒரு 5 வருஷம். அதனால 5, 6 இயர்ஸ் நான் காலேஜ்ல ஒர்க் பண்ணேன். அப்போ 2ண்ட் பேபி பொறந்தோனயும் நான் ஜாப் ரிசைன் பண்ணிட்டு வீட்ல தான் ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கேன். இந்த ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கவங்களே ஒரு ஃபீலிங்கோட இருந்துட்டு இருந்தேன். பிரபஞ்சமே எனக்கு ஒரு வழிகாட்டுங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்ப வந்து இந்த குரூப்ல சேர்ந்தோனயும், நம்ம நெறைய புக் ரீட் பண்றோம். புக் டிரான்ஸ்லேஷன் பண்றோம். இந்த செஷனுக்கு ப்ரிப்பேர் பண்றோம். இதனால நம்மளோட டைம் வந்து நல்ல விதமா நம்ம கழிக்கிற மாரி, வாழ்க்கை சிறப்பா போகுற மாரி நம்மளுக்கு தோணுது. இந்த தெளிவு, கண்ணோட்டம் இது எல்லாமே நம்மளுக்கு கிடைச்ச ஒரு கிளாரிட்டி, வாழ்க்கையில எப்படி முன்னேறுவது, பிரச்சனையை எப்படி சமாளிப்பது அப்படின்னு பார்வை. அப்புறம் இல்லாம இந்த டைம் ஆக்டிவிட்டி குடுக்குறாங்க. அப்ப நம்மளுக்கு காலையிலருந்து சாயந்தரம் வரல நாம என்னென்ன தப்பு செஞ்சோம் அப்படின்னு நம்மளையே நம்ம ஒரு அனலைஸ் பண்ணிக்கிற ஒரு விதம் கிடைக்குது. அடுத்தது கான்ஷியஸ் பிராக்டிஸ் பண்ண சொல்றோம். அது இல்லாம விழிப்புணர்வுங்கிற ஓஷோவோட விழிப்புணர்வு புக்கு நான் படிக்க படிக்க ஒரு ஒரு செயல் செய்யும்போதும் நம்ம கான்ஷியஸா தான் இருக்கணும்னு திரும்பவும் ஓஷோ சொல்றாரு. நீங்க பல தடவ மறந்து போகலாம். திரும்பவும் ஞாபகப்படுத்தி நீங்க கான்ஷியஸா இருங்கன்னு சொல்றாரு. பல பல பிறவிகளா நீங்க கான்ஷியஸ்ங்கிற தன்மையிலே இல்ல. இப்ப மறந்தாலும் கவலைப்படாதீங்க. ஒரு நிமிஷம் கான்ஷியஸா இருந்தாலும், அது சந்தோஷமா பண்ணுங்கன்னு சொல்றாரு. அதே தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். கான்ஷியஸ் ஃபாலோ பண்றோம். திரும்பவும் மனசு வேற பக்கம் போனாலும் திரும்ப கொண்டு வந்து கான்ஷியஸ் அதாவது விழிப்புணர்வோடு எல்லா வேலையும் செய்யறது ஒரு பிராக்டிஸா எடுத்துட்டு பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளோதான் எனக்கு என்னோட சொல்றேங்க மேடம். நன்றி. வணக்கம்.